தேமுதிகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் காய்கறி சாப்பாடு இலைக்கு வந்தால் போதும் என்றும் தெரிவித்தார். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும், அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணி. தாவேக தலைவர் விஜய்க்கு செங்கோட்டையன் புரட்சி தளபதி பட்டம் கொடுத்ததை நினைத்து கண்ணீர் விடுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையனுக்கு தாவேகவில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் கூறினார். தண்ணீர் விடத்தான் எங்களோட இருந்தவர் பெரிய பணிதான். இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவர் எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க. பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்காத டம்பூட்டு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய பன்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. ராமதாஸை சுற்றி நிறைய துரோகிகள் இருப்பதாக கூறிய அன்புமணி, அதிலும் ஜி.கே. மணி பெரும் துரோகி என குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாரு, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருப்பதாக திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி கூறியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில பங்குங்கிற விஷயத்தை திமுக உள்ள பிரமுகர்கள் முக்கியமாக பேசிட்டு வராங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். மக்களவையில் பிரதமரின் இருக்கை சூழ்ந்து கொண்டு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் போராட்டம் நடத்திய வீடியோவை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தங்களது எம்பிக்களின் இழிவான நடத்தையை பற்றி காங்கிரஸ் பெருமைப்படுவதாக விமர்சித்திருக்கிறார். மக்களவையில் கடந்த 4ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் மோடி பதிலுரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்து சரியானதை செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட பதாகையை ஏந்தி முழக்கமிட்டனர். இதனால் பிரதமரை சபைக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவை நடவடிக்கையை ஒத்திவைத்தார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமரின் இருக்கையை அடைந்து எதிர்பாராத ஏதோ ஒன்றை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தகவல் கிடைத்ததாகவும் சபாநாயகர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த காங்கிரஸ்,
பிரதமர் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்வதற்கு பயப்படுவதால் தான் அவரது உரை ரத்து செய்யப்பட்டதாக விமர்சித்தது. இந்நிலையில் மக்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பதாகைகளுடன் போராடியதன் வீடியோ காட்சியை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி தங்களது எம்பிக்களின் இழிவான நடத்தையை பற்றி பெருமை கொள்வதாக சாடியுள்ளார். பாஜக பெண் எம்பிக்களை தடுத்து நிறுத்தாமல் காங்கிரஸ் பெண் எம்பிக்களை எதிர்கொள்ள அனுமதித்திருந்தால் அருவருக்கத்தக்க சம்பவத்திற்கு வழிவகுத்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் புனிதத்தையும் பாதுகாப்பதில் பாஜக அக்கறையுடன் இருப்பதாக கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று காங்கிரஸ் எம்பி வர்ஷா கெய்க்வாட் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை என்று தெரிவித்தார். தாங்கள் அனைவரும் பதாகைகளை ஏந்தி நின்றதாகவும் பதாகையை பார்த்து பிரதமர் மோடி பயந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். வருமான வரி விதிகளுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வரைவு விதிகளில் பழைய வரிமுறைக்கு அதிக சலுகைகள் வழங்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இதனால் ஏராளமானோர் பழைய வரிமுறைக்கு மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வருமான வரி சட்டத்தை எளிமையாக்குவதற்காக புதிய வரைவு விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அண்மையில் வெளியிட்டது. இது வரி செலுத்தும் முறையை எளிதாக்குவதையும் வரி தொடர்பான குழப்பங்களை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய வரிமுறையை மத்திய அரசு டிஃபால்ட் முறையாக அறிவித்திருந்தாலும் புதிய வரைவு விதிகள் பழைய முறையில் உள்ள வரி சலுகைகளை எவ்வாறு கோருவது என்பது குறித்து அதிக தெளிவை அளித்துள்ளன. இதனால் மக்கள் மீண்டும் பழைய முறையை ஒப்பிடத் தொடங்கியுள்ளனர். புதிய வரைவு விதிகளின்படி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் பழைய முறையில் பெரும் வரி விலக்கு பெறலாம். அடிப்படை ஊதியத்தில் 50% தொகைக்கு வீட்டு வாடகை வரி விலக்கு பெறும் சலுகை பெங்களூரு, ஹைதராபாத், புனே, அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. முன்னர் இது மும்பை, கொல்கத்தா, டெல்லி மற்றும் சென்னையில் மட்டுமே இருந்தது. மற்ற நகரங்களில் 40% வரி சலுகையே தொடரும். புதிய விதிகளின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள மிக முக்கிய மாற்றம் கல்விக்கான சலுகைகள். கல்விக்கான வரி சலுகை 100 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை 2 குழந்தைகளுக்கு அளிக்கப்படும். மாணவர் விடுதி கட்டண வரி சலுகை 300 ரூபாயில் இருந்து 9000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமான வரி செலுத்துபவர்கள் பழைய முறையை நோக்கி நகர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ நகரங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து சலுகை 15000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அரசு வரி விகிதங்களை குறைத்தும் வரி விலக்குகளை குறைத்தும் வரி செலுத்துவோரை புதிய வரி முறைக்கு மாறும்படி ஊக்குவித்து வருகிறது. ஆனால் தற்போதைய புதிய வரைவு விதிகள் இந்த சமன்பாட்டை நுட்பமாக மாற்றியமைக்கின்றன. LIC, PPF மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற முதலீடுகளுக்கு புதிய வரிமுறையில் எந்த பயனும் இல்லை. ஆனால் புதிய வரைவு விதிகள் பழைய முறையில் உள்ள இந்த சலுகைகளை எளிதாக பெற வழிவகை செய்வதால் முதலீட்டாளர்கள் பழைய முறையையே அதிகம் விரும்புகின்றனர். வரி விலக்குகளை நவீனப்படுத்துவதன் மூலமும் பணவீக்கத்திற்கு ஏற்ப அலோவன்ஸ்களை சரி செய்வதன் மூலமும் பழைய வரிமுறை பலருக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்த பயனுள்ளதாக மாறியுள்ளது. குறிப்பாக வாடகை செலுத்துபவர்கள், குழந்தைகளின் கல்விக்கு செலவு செய்பவர்கள், முறையாக நிதி திட்டமிடல் வைத்திருப்பவர்கள், சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு பழைய வரிமுறையே அதிக லாபகரமானதாக இருக்கும்.